இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்காக விசேஷித்த நன்மை ஒன்றை முன்னதாக நியமித்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே பல காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்காக விசேஷித்தமான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம். எவ்வளவு சந்தோஷமானது இல்ல? இன்னைக்கு உங்களோட கூட கடவுள் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே உனக்கு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன். ஏற்கனவே உனக்காக ஒரு நன்மையை நான் ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். அது சாதாரணமானது இல்ல, அது ஸ்பெஷலான ஒரு அற்புதம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு மேல கர்த்தர் புதுசா எதையும் உங்களுக்காக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாவற்றையும் அவர் படைத்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க கண்ணை திறந்தா போதும் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை தர போறார். உங்களுக்காக பொருளாதாரத்துல ஒரு பெரிய அற்புதத்தை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அது சீக்கிரமா உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது. யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். அவர் முன்னதாகவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, இஸ்ரவேலருக்கு வனாந்திரத்துல கர்த்தர் எப்படி போஷித்திருப்பார்? அவங்களுக்கு எப்படி அவ்வளவு தண்ணி கிடைச்சிருக்கும்? அவங்களுக்கு எப்படி அந்த உணவெல்லாம் கிடைச்சிச்சு? ஆண்டவரே ரெடி பண்ணி அனுப்புனாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். உங்களுக்காக ஆண்டவர் ஏற்கனவே விசேஷமானது ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பு தீமையில முடியாது. அதை விட பெஸ்டா அன்எக்ஸ்பெக்டட் blessing, ஸ்பெஷல் blessing உங்கள் வாழ்விலே இன்றைக்கு வரப்போகிறது. எபிரேயர் 11:40 விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். He has already pre-planned your blessing. நீங்க எந்த இடத்துல வேலை செய்யணும், யார திருமணம் பண்ணணும், எந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு பிறக்கணும், எந்த மாதிரி வீடு கட்டணும், எல்லாத்தையும் ஆண்டவர் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்க, அந்த ஸ்பெஷல் பிளெஸிங்கை இன்னைக்கு உங்களுக்கு தருவாரு. உங்கள் வாழ்வு இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். God bless you. Have a wonderful, special, miraculous day. Amen.